ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்வது என்று பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறம் 5 வெங்காயம் கொஞ்சம் நீட்டாக கூட அரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பொடிசாக வேண்டாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு துண்டு புளி போட்டு லைட்டாக கொஞ்சம் கறி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ஒரு சில பேர் கொரப்பாக அரைச்சா கூட பிடிக்கும், அப்படி கூட அரைச்சிக்கலாம். நம்ம விருப்பம் தான் அரைக்கிறதுலாம். நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக நார்மலாக அரைச்சிருக்கேன். அப்புறம் திருப்பி வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளித்து விடுற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. திக்காகிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காய சட்னியை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.